வீக்கெண்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்ரீக்கு. இந்த க்ரீக்லேருந்து ஒரு சின்ன வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன் மாரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது ஏன் பண்றாங்க அப்டின்னா, பேசிக்கா அந்த வாட்டர் லிஃப்ட் பண்றதுக்கு சக்ஷன் பம்ப் மூலியமா எடுத்துட்டு போறதுக்கு தான் பண்றாங்க. பட் அது முக்கியம் இல்ல. இப்ப நான் காட்டப் போற ஒரு டிசைன் பாருங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்க நாளைக்கு ஒரு பாண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. நாளைக்கு நீங்க ஒரு க்ரீக் வாட்டர் பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் கல்ச்சர சப்போர்ட் பண்ணணும். க்ரீக் தான் எனக்கு சோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இல்ல போர் பிளஸ் க்ரீக்கு சோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதோ இந்த இடம். ஸோ இது என்ன ஆக்சுவலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபில்டர். இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபில்டர் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் செட்டில்மெண்ட் டேங்க்னு சொல்லுவாங்க சில பேர், இல்லை ஃபில்ட்ரேஷன் டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வாட்டர் ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா அந்த க்ரீக்கில் உங்களுக்கு ஃபிஷ்ஷு வரும், நிறைய க்ரஸ்டேஷன்ஸ் வரும், நிறைய நம்ம ஏலியன் அனிமல்ஸ், அதாவது ஸ்ட்ரிம் கல்ச்சருக்கு ஏலியன் அனிமல்ஸ் இருக்கக்கூடிய நிறையா வரும். ஸோ இதெல்லாம் இங்கே ஃபில்டர் பண்ணிட்டோன்னா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் 20, இங்கே 80, அதுக்கப்புறம் 120 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு இந்த அனிமல் ஃப்ரீ வாட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பிளாங்க் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நன்றி. நீங்கள் பிக்கான் இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்ட்ரிம் ஃபார்மிங் சம்மந்தப்பட்ட எல்லா சப்போர்ட்ஸும், அக்வாகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லா சப்போர்ட்ஸும் நாங்கள் கொடுப்போம். தேங்க்யூ.